வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக சூப்பராக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப மசாலா அரைச்சி கஷ்டப்பட வேணாம். சிம்பிளாக குயிக்காக எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் 300 கிராம் மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்துட்டு கலந்த மீன் மாதிரி வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற விட்டுட்டேன். இந்த மீன் வந்துட்டு நான் வாங்கின உடனே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அது வந்து 1 மணி நேரம் கரெக்டாக இருந்திருக்கும். நான் செய்கிறப்போ 1 மணி நேரம் கழித்து செஞ்சேன். இதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஏன் ஊற வைக்க மாட்டாங்க நிறைய இடத்துல. ஏன் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் குழம்பு மீனே அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இது வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நான் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டேன். நல்லா வெடிச்ச அப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலை போடுங்க. நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா இன்னும் கூட சூப்பராக வரும் இந்த மீன் குழம்பு. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சோம்ல, அதை சேர்த்துக்கிட்டு கூடவே நான் வந்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து முழுசாக சேர்த்து வதக்கிட்டேன். நல்லா வதங்கணும். அது வந்துட்டு நல்லா நீங்கள் ஸ்லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா தான் நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை வந்துட்டு 1 பாதியமாக அடித்து நீங்கள் வதக்கணும். இன்றைக்கி மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நல்லா தக்காளிலாம் வதங்கின அப்புறமா சேர்க்கணும். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூளுக்கான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் வந்துட்டு 1 சிட்டிகை சேர்த்துட்டேன். லைட்டாக கலருக்காக மட்டும் நான் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அது வந்துட்டு ரொம்ப 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கலருக்காக மட்டும். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா ஒரு 1 மினிட் வதக்குங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த வதங்கினா தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி கூடவே நான் வந்துட்டு உப்பும் சேர்த்து, இந்த குழம்புக்கான உப்பும் சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த புளி தண்ணி சேர்த்து அப்புறமா நீங்கள் உப்பு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். புளி வந்துட்டு ஒரு மலை நெல்லிக்காய் சைஸ் புளி, அந்த புளியை வந்துட்டு நான் கரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தட்டு போட்டு முடிக்கோங்க. குழம்பு பதம் வர வரைக்கும் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி கூட விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குழம்பு பதம் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நான் மீன் போடுறேன். மீன் வந்துட்டு வேகிறதுக்கு 3 நிமிஷம் போதுங்க. நீங்கள் வந்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் முன்னாடி நீங்கள் மீன் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு மீனை போட்டுட்டு திரும்பி தட்டு போட்டு மூடிட்டு 3 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. எப்படி குவிக்காக ஈஸியாக பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நம்ம சேனல் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த குழம்பு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்குன்ட்டு தனியாக மீன் மசாலா கூட நான் ஆட் பண்ணல. அப்படியே இருக்க வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சு ஆட் பண்ணி போட்டுட்டேன். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைங்க தூவி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு. நீங்கள் வந்து கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் அந்த மாதிரி மீன் குழம்பு இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் பெருசாக எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இஞ்சியோ இல்லை எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அவ்வளோ இது சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் சாதத்துக்கு மீன் குழம்பு, அதுக்கப்புறமா கூடவே நம்ம எறா தொக்கு, அதுக்கப்புறம் மீன் வறுவலும் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லையே எறா தொக்கு, மீன் வறுவல் அதோட வீடியோஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறோம். குழம்பு மீனோட கலரையும் பாருங்கள். நம்ம வந்துட்டு ஊற வச்சோம்ல, அதுக்கான ரிசல்ட்டு தான் இது. இந்த மாதிரி குவிக்காக ஈஸியாக நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.